ஜாம் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கங்கள். பூத்தவளே புவனம் 14 பூத்தவண்ணும் காத்தவளே காத்தவளே பின் கலந்தவளே என்றும் மூவா முகுந்தற்கிளையவளே மாத்தவளே நின்னையன்றி மற்றுமோர் தெய்வம் வந்திப்பதே. என்ன இவன் அபிராமி அந்தாதி பாடுறான்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு உலகம்மை அந்தாதி, அபிராமி அந்தாதி, இது ரெண்டும் எப்படி உருவாச்சுன்றதை பார்க்கலாம் வாங்க. எல்லாருக்குமே அபிராமி அந்தாதி தெரியும். உலகம்மை அந்தாதி இருக்கிறது யாருக்காவது தெரியுமா? உலகம்மை அந்தாதி ஒன்று இருக்குது. அதை இயற்றுவதற்கு அம்பாள் புரிந்த திருவிளையாடல்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பூத்தவளே புவனம் 14 பூத்தவண்ணும் காத்தவளே காத்தவளே பின் கறந்தவளே என்றும் மூவா முகுந்தற்கிளையவளே மாத்தவளே நின்னையன்றி மற்றுமோர் தெய்வம் வந்திப்பதே அப்படின்னு அபிராமி பட்டர் அழகாக அபிராமியை பார்த்து பாடியிருப்பார். முதல்ல பட்டர் யார்? திருக்கடவுரில் அவரும் ஒரு சிவாச்சாரியார். அபிராமி பட்டருக்கு அபிராமி மேலே அவ்வளோ ஒரு அன்புன்றதை விட அவர் மேலே அப்படி ஒரு பக்தி. பட்டர் பிரான் அம்பாள் மேலே பக்தியோட, அம்பாள் மேலே காதலோட அம்பாள் சன்னிதியில் உட்காந்து அழகில் மயங்கிட்டு தியானத்தில் உட்காந்துட்டு இருக்கார். அந்த நேரத்தில் சரபோஜி மன்னர் வராரு. பட்டர் மட்டும் அம்பாள் சன்னிதிலேயே உட்காந்துட்டு அம்பாளோட அழகில் மயங்கிட்டு அவளையே தியானிச்சுட்டு இருக்கார். சரபோஜி மன்னருக்கோ நான் வரேன், என்னை மதிக்காமல் இவன் இங்கே உட்காந்துட்டு இருக்கானேன்ட்டு ஒரு கர்வம். அதனால் பட்டர் பிரான்கிட்ட வருவார். அங்கே இருந்த பட்டர்கள்லாம் சொல்கிறாங்க, அவர் ஒரு அம்பிகை தாசன், அம்பாள் மேலேயே சதா சிவகாலமும் தியானத்தில் இருப்பார், அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரபோஜி மன்னர் என்ன பண்ணுறாரு? பட்டர்கிட்ட போயிட்டு இன்னைக்கு என்ன திதி அப்படின்னு கேட்குறாரு. அன்னைக்கு அமாவாசை திதி. ஆனால் பட்டரோ அம்பாளோட அழகுல மயங்கி அவளோட முகத்தை பார்த்துட்டு அவளோட முகம் எப்படி இருக்குன்னா முழு மதியை போல இருக்கு. இன்னைக்கு பௌர்ணமி திதின்னு சொல்லிடுறாரு. சரபோஜி மன்னருக்கு கோவம் வந்துடுது. இன்னைக்கு அமாவாசை திதி தானே, பௌர்ணமி திதி சொல்றான்ட்டு சரபோஜி மன்னருக்கு கோவம். உடனே சரபோஜி மன்னர் சொல்றாரு, இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு பௌர்ணமி நிலாவானது உதிக்கவில்லை எனில் உங்களுக்கு மரண தண்டனைன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. பட்டருக்கு எதுவுமே புரியல. அவர் தியானத்திலேயே இருக்காரு. அம்பாள் தியானத்தை கலைஞ்சிட்டு அவர் வரும்பொழுது அங்கேருந்த பட்டர்கள்லாம் சொல்கிறாங்க, அபிராமி பட்டரே இனி நடந்தது என்னன்னா, இந்த மாதிரி சரபோஜி மன்னர் வந்தார், இன்னைக்கு என்ன திதி கேட்டார், இன்னைக்கு அமாவாசை திதி, நீங்கள் பௌர்ணமி திதின்னு மாற்றி சொல்லிட்டீங்க, சாயங்காலம் பௌர்ணமி நிலா வரலன்னா உங்களுக்கு மரண தண்டனைன்னு சொல்லிடுறாங்க. அப்போ பட்டர் சொன்ன ஒரே வார்த்தை, என் தாய் அபிராமி பார்த்து கொள்வான்ட்டு ஒரே வார்த்தையிலே முடிச்சிட்டாரு. அன்னைக்கு சாயங்காலம் பட்டருக்கு மரண தண்டனை கொடுக்கறதுக்காக பட்டரை தூளியில் ஏற்றி அவரோட காலுக்கு கீழே அக்னி பரீட்சை, அந்த அக்னி யாகத்தை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாக தீப்பிழம்பானது பட்டரை சுடுகின்றது. பட்டரானவர் அம்பிகையை நோக்கி அபிராமி அந்தாதியை பாடுகின்றார். ஆதியும் அந்தமும் சேர்ந்ததுதான் அந்தாதின்னு சொல்லுவாங்க. அந்தாதினா 100 பாடல்களை கொண்டது அந்தாதி. அந்த அந்தாதி அம்பாள் மேலே பாடுறாரு. ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார் பொருதீங்கில்லையேன்ட்டு பட்டர் பிரான் பாடி முடிக்கிறாரு. அம்பாள் அழகா காட்சி கொடுக்குறா. எப்படி காட்சி கொடுக்குறா? செங்கையில் வண்டு கலிங் என்று கலங்கயம் என்றாடன்ட்டு அம்பாள் காட்சி கொடுக்குறா. அவ காட்சி கொடுக்கறது 1000 சூரியன்களை ஒப்பதாக இருக்கு. அந்த பார்க்கவே முடியலையா, அவ்வளோ பிரகாசமா அம்பாள் காட்சி கொடுக்குறா. அப்போ என்ன பண்றா அம்பாள்? தன்னோட பக்தனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சேன்ட்டு தன்னோட வலது காதுல இருக்க தோடை தூக்கி வானத்துல எரியறா. வானத்துல அமாவாசை காலம் இருண்ட வானமாக இருக்கு. அந்த இருண்ட வானத்தில் சுளீரென்று 1000 சூரியனின் பிரகாசத்தை ஒப்ப அந்த நிலவானது ஜொலிக்கின்றது. அங்கிருப்பவர்கள் அனைவரும் அம்பாளோட ஆனந்தத்துல முழுகிறாங்க. அம்பாளோட பக்தியில அம்பாளே சதா சர்வ காலமும் நினைச்சிட்டு வணங்குறாங்க. சரபோஜி மன்னருக்கு அப்பதான் புரியுது தன்னோட தவறு என்னன்ட்டு. தன்னோட தவறை திருத்தி கொண்டு பட்டரை கீழே இறக்கிட்டு, பட்டர் பிரானே என்னை மன்னிச்சிருங்க, உங்களோட பக்தி தெரியாமல் நான் விளையாடிட்டேன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, அம்பாள் எவ்வளோ ஒரு அவ்யத கருணாமூர்த்தி. தன்னோட பக்தனுக்கு ஏதாவது ஒன்றுனா உடனே வந்துடுறான்.
அந்த அம்பாளோட கருணையே கருணை தான். இனி வரும் காலங்களிலும் அம்பாளோட கருணையையும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களையும் இனி வர வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.